சாம்பரி நாராயணி நமத்துதி நமத்துதி. யாருன்னா விநாயகர் பெருமானுடைய சிறப்பு வேட்டம் பாருங்க. மயில் பெருமான் ஏறு மயிலோடு வேல்முருகனோடு வந்திருக்கின்றார். வேலென்று வினை இல்லை, வேலென்று வினை இல்லை, மயிலென்று என்னை காக்கும் என்ற பெருமானுடைய வாசகம் எவ்வளவு பேர் அடியார்கள் எல்லாம் பாடிக்கொண்ட இத்தமிழ்நாடு, தமிழ் சிறப்பிலே சிறந்த முருகப்பெருமான் எந்நாடு கூட்டும் தென்னாடுடைய சிவபெருமான் அவருடைய பெருமையை இந்த வேல் எங்கே பெற்றுப்பட்ட அசுரர்களுடைய அட்டகாசம் உலகத்திலே அதிகரித்து கொண்டிருக்கும் போது என்ன செய்வதென்று சிவபெருமான், ஏன்னா எல்லாருக்கும் சிவபெருமான் வரம் கொடுத்த அசுரர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிறார், எல்லாருக்கும் வரம் கொடுக்கும். அப்போது ஆதி சக்தியாக தோன்றி பெருமானே அப்பன் கொடுத்த இந்த அசுரர்களை அழிப்பதற்கு நீ உன்னால் தான் முடியும் என்கின்றார். நான் என்ன செய்வேன் தாய் என்று. அப்போதுதான் இந்த வேலை பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு, இந்த முருகப்பெருமானுக்கு இந்த வேல் தந்த இடம் சிக்கல். சிக்கல் என்று நீங்கள் சொல்லணும். சிக்கல் என்றால் நாகப்பட்டினம் அருகிலே சிக்கல் சிங்கார வேலன் என்று பெயர் சூடி இந்த வேலை தெரிகிறார். வேலிருக்க வினை இல்லை, மயிலிருக்க பயமில்லை என்ற மாதிரி மனிதருக்கு அந்த காலத்திலே ஒரு சிக்கல் தின்று விட்டால் சிக்கலிலே அவதிப்படுகிறது. சிக்கலுக்கு போகப்பா, சிங்கார் வேலனை பார், உன்னுடைய சிக்கல் தின்று விடும் என்று ஆதி காலத்திலே சொல்லிக் சொன்னார்கள். இந்த காலத்திலே அது என்ன என்று தெரியவில்லை. சிக்கல் சிங்கார வேலனை பாருங்கள், உங்களுடைய மனக்குறைகளை கேளு தீருங்கள். பழனி என்ற புண்ணியவதான தலம், என் நாடு என் மக்கள் என் தாய் என்ற பெருமையை உடைய முருகப்பெருமான் இந்த நாட்டிலே பழனி என்ற திருமலை, வடக்க உள்ள புஷ்பகிரி என்ற மலை, அதிலே புஷ்பகிரி என்ற மலச்சரத்திலே, மறைமில்லாத மலச்சரத்திலே புஷ்பகிரி என்ற ஒரு தீபிக பூத்த மலர், அந்த மலர்தான் அந்த மலை இந்த புண்ணியத்திலே வெளிவரும். ஆனால் இந்த முருகன் பெருமானுடைய சிறப்பு இந்த பிடிபி சானலிலே ரொம்ப ஆணியழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஓம் முருகா நமோ நமோ. எருமையில் ஏறி விலை ஆடுமுகம் ஒன்று, ஈசருட ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுறவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிகை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் மானபொருள் நிகருட வேண்டும். ஆதி அருணாசலனே அமர்ந்தாலும் பெருமானே. முருகா மருகா முத்துக்குமரா, வேளா கடம்பா இடும்பா கதிர் வேளவனே, கார்த்திகை மைந்தா அரணே சிவனே, ஞான குழுந்தே சிவபெருமானுடைய திருமகிந்தனே, தாயே வள்ளியே, தாயே தெய்வானையே, தந்தையே சுப்பிரமணிய சுவாமியே. கிருமநந்த வாரியாரு முருகா முருகான்னார். ஆனா அவரு சில பேர் என்ன பண்றாங்க, இப்ப 63 நாயனார், 64வது நாயனார்ன்றாங்க. அது எப்படி இறைவனுடைய நாயன்மாருன்னா என்ன, அது சில பேர் தெரியல. அவரை நீங்க சேர்த்து உங்க மனசுக்கு அது ஏத்தா நீங்க சேர்த்துலாம், அதை வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்த இறைவன் ஏற்றுக்கணும். 64வது நாயனார் அப்படின்னு ஈஸ்வரன் வரணும். ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்காரா? முருகன் சொன்னாரா? இல்லை. நம்மளா பக்தி சரத்துல அதை ஏத்துக்கிறோம். அது அவங்க விருப்பம். நான் இது விளக்கத்தை சொல்றேன். இறைவனுடைய சிறப்பு இருந்தா ஏத்துக்கலாம். இப்ப என்ன கூட தான் பாருங்க, இன்னைக்கு இது நாளைக்கு போயிட்டு தான் சொல்றேன். எனக்கு அந்த அம்பாளுடைய அணுகர் சொல்லணும், அப்பா நீ அப்படின்னு கையை காட்டணும், வரணும். ஏன் இவரு பதில அபிராம் பட்டத்திற்கு அக்னி உதர் நேராக கழிச்சு கொடுக்கலாம். ஈஸ்வரி ஒரு ஆள் எல்லாரும் கொடுக்க மாட்டான். ஆதி சக்தின்னா சக்தி, தீ என்ன தீ எண்ணங்களை தான் அதிகமா கொடுப்பா. நல்லா கவனிச்சுக்கணும். சக்தின்னு சொல்லும் போது இந்த உள்ளத்துல தீ எண்ணம் பார்க்கறதெல்லாம் ஆசைப்படணும், பார்க்கிற பொருளுக்கெல்லாம் ஆசைப்படும். அதுதான் சொல்ல முடியும். இதுதான் நான் சொல்ல முடியும். அம்பாளுடைய ஜீவம் சிவம். சிவம் என்பது மங்களத்துக்குரியது. அவனை பார்க்கும்போதே நெஞ்சும் அப்படியே உருக்கும். சிவமுக்கும் சக்திக்கு என்ன வித்தியாசம்னா இதுதான். ஆனா அது மோட்சம் தரும், இது பாவத்தை தந்துடும். ஆனா அந்த பாவத்தை தராத நம்ம போயிட்டே இருக்கணும். போயிட்டு இருக்கணும். ரோட்ல போகும்போது ஒழுங்கா போறோம், கல் முள் இருக்காது. ஒரு காட்டு வழியா போனா இருக்கும், முள் இருக்கும், கல் இருக்கும். கீழே தானே பார்த்து, மேலே பார்த்து போக முடியாது, கீழே பார்த்துன்னு போகணும். அந்த மாதிரி இந்த சக்தின்னு சொல்ல போகும்போது மனசகரத்தை கட்டியமா பிடிச்சிக்கணும். பிடிச்சாதான் போக முடியும், போய் வெல்ல முடியும். தடுமாட்டம் தான், அப்படியே அவ்வளோதான், சுத்தம்.
சாட்டனை சுற்றுற மாதிரி சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பூமியில் தரத்தில் போக முடியாது. சிவபெருமானுக்கு கொஞ்சம் சுற்றினா கூட பறந்த வெளி பறந்து போகும். கைலாச லோகம் பார்க்கலாம், கைலங்கிரி பார்க்கலாம். கைலாச லோகம் கைலங்கிரி ரெண்டு இருக்கு. கைலங்கிரியில் எத்தனை பேர் ஒருவர் கைலாசத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்றதுலாம் இந்த திருச்செங்கோடு போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு மலை போகும். அது நீடாக கைலாசத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். போக முடியாது. எனக்கு ஒரு ஆசை தான் மலை ஏறி போய் பார்க்கலான்னு. மனசுக்குள்ளே இருக்க முடியுமா? அந்த கட்டம் அம்பாளுடைய அனுகிரகம் தான் போகலாம். இந்த பிடிப்பு சாணலிலே இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பை விரும்புதம் தாய் வள்ளியம்மன், சுப்பிரமணியம் சுவாமி, தெய்வானையம்மன், முருகப்பெருமானுடைய திரு சிறப்பை இந்த பிடிப்பிலே சாணலிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ராமன் யார், சிவம் யார், நந்தி யார், அனுமன் யார், அனுமன் யார், நந்தி யார் என்ற ஒரு பெரிய பிரசாரத்தை, ஒரு புராணத்தை ஆன்மீக தரமாக கைலாச லோகத்திலே இது நடந்தது. இது புராணத்துக்கு வரல, இது புராணத்துக்கு வருவது போல் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே இது உண்டானது எப்படி என்ற ஒரு அனுகிரகத்தாலே ஆதிசக்தியினுடைய திருப்பெருமை 7 கடலிலே ஆளப்பட்ட தாய் ரொம்ப ஆணி அச்சரமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த பிடிப்பு சேனலிலே பெருமையை நான் சொல்லுவது பெருமைப்படுகிறேன். ஐயா, தெய்வத்துடைய சிறப்பை தான் சொல்லுகிறோம். இதை பாருங்கள், அதை பாருங்கள், இங்கே போங்கள், அங்கே போங்கள், இங்கே பணம் தரும், அங்கே பணம் தரும். இதே பாருங்கள், சைவத்தை கடைபிடிங்கள், தெய்வத்துடைய சிறப்பை போற்றுங்கள். அதைதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சைவத்தை கடைபிடிங்கள், தெய்வத்துடைய சிறப்பை போடுங்கள். அதர்மம் அதிகம் ஆடிக்கொண்டு போகிறது. 98 பணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, 132 காமம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஓடிக்கொண்டால் ஜெகம் என்ன ஆகும்? இதைதான் நம் மூச்சு முடிவுமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டம் ராமருடைய அனுமனுடைய பிரசாரத்தை சொல்லுவோம். ஓம் தி ஆதிசக்தி, நீலாம்பரி, நாராயணி, நமஸ்துதே நமஸ்துதே. ஐயா பிடிப்பு சார், ஐயா உங்களுக்கு வணக்கம். நீங்களும் பாருங்க ஐயா, உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் தெய்வத்துடைய சிறப்பை பாருங்க, உங்களுக்கு இந்த அம்பாள் அனுபவம் செய்வார். ஓம் தி ஆதிசக்தி, நீலாம்பரி, நாராயணி, நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.